இவருக்கு வணக்கம். ஐயனார் துணை பிரமு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. நிலா இருந்துட்டு நம்மளுக்காக இவ்ளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு பணத்தெல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. பாத்ரூம் கட்டுறதுக்குமே வேலைகள ஸ்டார்ட் பண்றாங்க. அத நடேசன்கிட்டயுமே சொல்றாங்க. "ஏம்மா இங்க இருக்கிறவங்க அதெல்லாம் கட்ட விட மாட்டாங்கம்மா. ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணாலே பிரச்சனை பண்ணுவாங்க. யார் என்ன பிரச்சனை பண்றாங்கன்னு பார்க்கலான்றாங்க. இதுக்காகவே நம்ம கட்டணும். அவங்க என்ன நெனச்சிட்டு இருக்காங்க மனசுலன்னுவாங்க. எந்த வேலைய ஆரம்பிச்சாலுமே பிரச்சனை பண்றதுக்குன்னே வந்துருவாங்களா அவங்க?" அப்படின்ற மாரி நிலா சொல்லிட்டு இருக்காங்க. "நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. கண்டிப்பா வந்து அது சக்சஸ்ல தான் முடியும்." அப்படின்ற மாரி நிலா சொல்லிட்டு இருக்காங்க. "அப்பா நிலா தான் இவ்வளோ தூரம் சொல்றாங்களப்பா, நம்ம ட்ரை பண்ணலாமேன்றாங்க." "சரிடா பண்ணலாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த வேலையுமே ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க கல்யாண பிஸில இருக்காங்க. கண்டிப்பா இத பெருசா அவங்க கண்டுக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுதுன்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க பல்லவன். அவங்களுக்கு எப்படினாலும் காதுக்கு இந்த விஷயம் போயிட்டு முன்னாடியே வந்துருவாங்கடா. அவங்கள பத்தி தெரியாதுன்னு பாண்டிய சொல்லிட்டு இருக்காங்க. "நிலா என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம வேலைய ஆரம்பிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வேலைய ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கார்த்திகாவுடைய அப்பா, அம்மா எல்லாம் கிளம்பி வந்துடுறாங்க. "என்ன நாங்க அவ்ளோ தூரம் சொல்லியும் வேலைய ஆரம்பிக்கிறீங்களா?" அப்படின்ற மாரியெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு "உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அவங்க எப்படி ஒரு நிலைமையில இருக்காங்க? நீங்க ஏன் வந்து அவங்கள வீடே கட்ட வேணாம் அப்படின்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இது உங்களுடைய இடமா?" அப்படின்ட்டெல்லாம் சொல்லிட்டு நிலா பிரச்சனை பண்ணாங்க. "இங்க பாரும்மா, நேத்து வந்தவ நீ உனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு தானே பேசிட்டு இருக்கன்ட்டு" மாறி மாறி ஆர்கியூமென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க் யூ.